நம்மெல்லாம் தேசபக்தர்கள், நம்மெல்லாம் இந்துக்கள். இந்துனாலே தேசபக்தன் தான். இந்துதான் தேசபக்தன். இந்துனா இந்துதான் இந்த நாட்டின் மீது பக்தி உடையவன். இந்த நாட்டை தாயாராக, தந்தையாராக, புண்ணியராக இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் ஹிந்து. மற்றவர்களுக்கெல்லாம் தாய் நாடு இது, தந்தை நாடு இது, புனித நாடு எது? ஒருத்தர் மெக்கா மெதினா என்கிறான், இன்னொருத்தர் ஜெருசலேம் வாடிகள் என்கிறான். நமக்கு எல்லாம் இதுதான். இதை விட்டால் நமக்கு வேற இடம் இல்லை. ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு சத்ரபதி வீர சிவாஜி மராட்டிய மாவீரன், அந்த சத்ரபதி சிவாஜி வாள் கொண்டு விரட்டவில்லை என்றால் ஒரு புலவன் சொல்கிறான், காசி கலைவந்திருக்கும், மதுரா மசூதியாக இருக்கும், இந்துக்கள் அத்தனை பேரும் சுன்னத் செய்திருப்பார்கள், சிவாஜி மகாராஜா மட்டும் தோன்றாவிடில். அப்ப இந்துக்களுடைய தன்மானத்தை பாதுகாத்தவன் நம்முடைய தென் தமிழகத்திலே இந்து கோவில்களை காப்பாற்றியவர்கள் தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழர்கள் இல்லை, மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள், தெலுங்கர்கள், மராட்டியத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள்தான் இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை, இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்தை இஸ்லாமிய பயங்கரவாதிகளான மாலிகாமூரான அடித்து நொறுக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட, சின்னாபின்னமாக்கப்பட்ட, அசிங்கப்படுத்தப்பட்ட நம்முடைய ஆலயங்களை நாம் மீட்டு தந்தவர்கள். அவருடைய கலைக்கண் பார்வை தமிழகத்திலே பரவில்லை என்றால் தஞ்சை பெரிய கோவில் இல்லை, அவருடைய பார்வை இங்கே இல்லை என்றால் மதுரையிலே மீனாட்சிக்கு கோவில் இல்லை, திருப்பரங்குன்றத்திலே முருகனுக்கு கோவில் இல்லை, ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்க பெருமாளுக்கு கோவில் இல்லை. இந்துக்களுடைய மானம் காத்த அந்த மராட்டியர்கள் அவருடைய தளபதி இந்துக்களுடைய பொக்கிஷமாக, இந்து சாம்ராஜ்யத்தினுடைய சிற்பியாக நாம் நினைப்பது வீர சிவாஜி, வீர சிவாஜி, வீர சிவாஜி. இந்த நாட்டில் ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தேசம், நம்முடைய பாரத தேசம் உலகுக்கே வழிகாட்டு, உலகுக்கே வழிகாட்டு. அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்களை செவ்விந்தியர்கள் என்று அழைத்தான் கொலம்பஸ். அப்படின்னா அமெரிக்காவில் இருந்தது யாரு? அவன் வெளுப்பா இருக்கக்கூடிய இந்தியன். இந்தியனுடைய கலாச்சாரத்தோடு இருந்தவர்கள். இஸ்லாம் பிறக்கவில்லை, கிறிஸ்தவம் பிறக்கவில்லை. உலகம் இந்துக்களுடைய சனாதன தர்மத்தினுடைய ஆளுகளில் இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மதமாறி போனவர்கள், வாழ்முறையில் பயந்து மதமாறியவர்கள், உணவுக்காக மதமாறியவர்கள், வெட்டு துண்டுக்காக மதமாறியவர்கள், இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள். அவர்களெல்லாம் பூர்வம் இந்துக்கள் தான். இங்க ஒன்னும் மெக்கா மெதீனாவிலிருந்து வந்த முஸ்லீம் கிடையாது. இங்க ஒன்னும் வாடியன் ஜெருசலேமில் வந்த கிறிஸ்தவம் கிடையாது. நேற்று இந்து, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள். நாளை உலக வரைபடத்தில் அத்தனை பேரும் மாறியாக வேண்டும், மாற்றம் ஒன்றுதான் மாறாத ஒன்று. அத்தனை பேர் மீண்டும் இந்தியாக வருவார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை எல்லா நாடுகளிலும்
இந்துக்களுடைய கலாச்சாரம் பரவி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ஒரு அரை நூற்றாண்டு 50 வருஷம் அமைதியா உட்கார்ந்து நம்ம வேலை செய்தோம்னா உலகம் காவிடும். இன்னைக்கு இந்துக்களுக்கு வெளிநாடும் இல்லை, நாடில்லாத கூட்டம், நாடில்லாத நாடாரி கூட்டமாக அழைத்து திரிகிறோம். இந்துக்களுக்கு கேட்க ஆள் இல்லை, கேட்பதற்கு நாடு இல்லை, கேட்பதற்கு அரசு இல்லை. ஹிந்து அரசு உலகத்தில் எங்கேயுமே இல்லை. இந்துக்களுக்காக ஒரு நாடு வேண்டாமா? இந்துக்களுக்காக ஒரு அரசு வேண்டாமா? ஆகையால் நான் சொல்கிறோம், இந்த நாடு இந்து நாடு, அமராதேஷ் இந்துஸ்தான், இதுதான் இந்துஸ்தானம், இதுதான் இந்துக்களுடைய தாய்த்து நாடு, உலக இந்துக்களுக்கு, உலக இந்துக்களுக்கு. ஆனால் இந்த அரை நூற்றாண்டில் 15 நாடுகள் இந்து நாடுகளாக மாறின. அமெரிக்கா உட்பட 15 நாடுகள் இந்து நாடுகள் என்று அறிவிக்கப்பட்டுவிடும். அங்கெல்லாம் சர்ச்சு 300 வருஷம் பழமையான சர்ச், 1000 வருஷம் பழமையான சர்ச்சு, அதெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு போறாங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய அக்ஷர்தாம் கட்டிருக்காங்க, நாராயண் டெம்பிள் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அவங்க உலகத்தில் பல்வேறு இடங்கள் வாங்கி கோவில் கட்டுறாங்க. அவங்க வாங்குற இடமெல்லாம் எது? அவங்க வாங்கக்கூடிய இடமெல்லாம் என்ன இடம்? சர்ச்சு. அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு சர்ச், பழமையான சர்ச்சை வாங்கினாங்க. அங்கே ஒரு இயேசுநாதருடைய சொருபம் இருந்தது. அங்க இருக்கக்கூடிய சன்னியாசி சொன்னார், நாங்கள் இந்துக்கள், நீங்கள் எங்களை புண்படுத்தலாம், நீங்கள் எங்களுடைய கடவுளை அவமானப்படுத்தலாம், நாங்கள் அவமானப்படுத்த மாட்டோம். நாங்கள் உங்களுடைய சாமியை நாங்கள் அவமானப்படுத்த மாட்டோம். அதனால அந்த ஒரு சிலை இருக்கு, இயேசுநாதருடைய விக்கிரகம், அது பாவம் போல கையை விரிச்சிட்டு தலையை தொங்க போட்டுட்டு யார் என்னை காப்பாற்றுவார்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த விக்கிரகத்தை எடுத்து செல்லுங்கள். அந்த பாதிரியார் சொன்னார், அது இப்ப போடி ஆகாது, அதை வச்சு நான் என்ன செய்வேன்? அவர் பாவம், அவர் அங்கே இருந்துட்டு போட்டுமே, உங்ககிட்ட இருந்தா மரியாதை இருக்கும், நான் கொண்டு போய் என்ன செய்யறது? அதை எங்கேயாவது குப்பையிலேயோ கூடத்திலேயோ நான் போக வேண்டிய வரும். ஆகையாலே இதை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்க. நம்மால் சொன்னாங்க, இல்லை இல்லை, இது பழமையான சிலை, எங்களுக்கு 33 கோடி தேவர்கள் சொல்லுவோம், அதுல ஒரு தேவராட்டி அரை சேர்த்துருவோம், இயேசுநாதர் தேவரை சேர்த்துருவோம் அப்படி சொல்லி பெரிய கண்ணாடி கூண்டு வைத்து அதை வாசல்ல அந்த சிலையை வச்சிருக்காங்க. சிலையை வைத்து இந்த இடத்தை வாங்கும் போது இந்த இடத்திலே 1000 ஆண்டுகளாக பூஜை செய்யப்பட்ட, 1000 ஆண்டுகளாக பிரார்த்தனை செய்யப்பட்ட, 1000 ஆண்டுகளாக ஜபம் செய்யப்பட்ட இயேசுநாதர் சிலை இது என்று அந்த எழுதியிருக்காங்க. மாற்றம் மாற்றம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதவர். ஆகையால சகோதரர்களே, பயப்பட வேண்டிய தேவையில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை. இந்துவாக பிறந்தோம், இந்துக்களுக்காக வாழ்வோம், இந்துவாகவே சாவோம் என்ற சிந்தனையை நமக்கு வைக்கணும். அவருடைய மக்கள் மத்தியில் எல்லாத்துக்கும் நம்ம சொல்லணும். என்னப்பா கையெழுத்து போடணும், அப்படிதானே? அவங்க 7 பேர் கேட்டா நீ 8 பேர், அதான் கௌரவம். என்ன ஒரு போராட்டத்தில் வந்து பேரவனுக்காக போறோம், என்ன ஒழிச்சு விடாதேக்கா. நம்ம எல்லாம் நெல்மணிகள், சாவி இல்லை, வீசும் போது சாவி பறந்துடும், முத்துக்கள் வந்து இருக்கும், பெரிய கூட்டம், ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000 பேர் இருப்பாங்க, அரசு சொன்னா 50 பேர் இருப்பாங்க. அந்த 50 பேர் தான் விதைகள். என்ன ஆகையால சகோதரர்களே, நமக்கு எதை பத்தியும் இல்லை, நமக்கு கவலை இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய பங்களாதேஷ தொடர்ந்து இந்துக்கள் படுகொலை 1971
பங்களாதேஷ் பிரிஞ்சு 79 ஆமா 71 பிரிகின்ற போது எதுக்காக பிரிஞ்சா? ஹிந்தி பேசக்கூடிய முஸ்லிம்கள் அவர்கள், நாங்கள் பங்காளி பேசக்கூடிய முஸ்லிம்கள், எங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் பாகிஸ்தானோடு இருக்க முடியாது, அப்படி பிரிந்தான். அப்போ கிட்டத்தட்ட 30% இந்துக்கள் இருந்தாங்க. ஆனா சகோதரர்களே, இன்றைக்கு பங்களாதேஷ்ல இந்துக்களுடைய சதவீதம் ஒரு 6%. 6% தான் இந்துக்கள். அதையும் இல்லாமல் செய்வது எப்படி சார்? முஸ்லிம் எண்ணிக்கை அதிகமானால் அந்த நாடு இல்லாம போயிடும் சார். அந்த நாடு அழிந்து போகும். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமானால் இதான் உலகம் பார்த்திருக்கு. அதனால இந்துக்களுடைய எண்ணிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்வது நம்முடைய கடமை. குறையப்படாது கோபம் வளர்த்த முடியுமா? என்ன செய்யணும்? கிடையாது. 5 குழந்தையாவது ஒரு ஓட்டு. அவன் மட்டும் இஷ்டத்துக்கு பிள்ளை பார்த்துக்கலாம். அவன் குடும்ப கட்டுப்பாடு இந்துக்களுக்கு மட்டுமா? இந்துக்கள் மட்டும்தான் அரசாங்கமா? ஆமா, இந்துக்கள் தான் அரசாங்கம். அவர்கள் எல்லாம் வந்தவர்கள். அவர்கள் இங்கே நாம் சொல்கிறோம் பாரத் மாதா, என்னுடைய பாரத நாடு தாழ்த்து நாடு வாழ்க என்று சொல்கிறோம். எவனாவது வேற திருக்க போய் சொல்லுவானா? சொல்ல முடியுமா? சொன்னா இஸ்லாத்தில் வைக்க மாட்டான், கழுத்தை அறுத்துருவான். ஏன்னா அவனுடைய தலை இஸ்லாம் ஒருவனுடைய தலை அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் வணங்கணும், குறியணும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அதெல்லாம் கிடையாது. அவருக்கு அல்லாஹ் மட்டுமே முன்னறி தெய்வம். அவன் எப்படி பாரத தாயை வணங்குவான்? ஆகவே ஒரு எம்பி சொன்னார், நேரு கவர்மெண்ட் இந்த நாட்டில் பிரச்சனையே இல்லாம இருக்கணும்னா முஸ்லிம்கள் குற்றம் இல்லை, நாய் தான் குறைக்கதான் சார் செய்யும். பாம்பு சீர கூட மாட்டேன்னா அது என்ன பாம்பு? ஆகையினாலே அவர்கள் கடிக்கத்தான் செய்வாங்க. காரணம் என்ன? அவருடைய மனநூல் சொல்கிறது, புனித ரமலான் மாதம் முடிந்தவுடன், ரம்ஜான் மாதம் முடிந்தவுடன் கண்ணில் ஏற்பட்ட விக்கிரம ஆராதனை செய்யக்கூடியவர்களெல்லாம் கொன்று கொள்ளுங்கள். உருவ வழிபாடு செய்யக்கூடியவர்கள் கொல்லு. அதெல்லாம் காபிர், அவர்களெல்லாம் இஸ்லாத்துக்கு விரோதமானவர்கள். கொல்லு. சோழமானவை கும்பிட்டாலும் கொல்லு, முருகனை கும்பிட்டாலும் கொல்லு, இயேசுவை உருவத்திலே கும்பிட்டாலும் கொல்லு. இது அவருடைய குரான் சொல்லக்கூடிய வார்த்தை. அவன் குரானை மதிக்கிறான் சார். குரான் சொல்றது அவன் செய்யறான். நாம பகவத்கீதை சொல்றதை செய்யறோமா? ஒரு கண்ணத்தில் அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுறதுக்கு நம்ம என்ன ஏசுனாரா? நம்முடைய தர்மம் அதையா சொல்லியிருக்கு. நம்ம கொலசை முத்தாராமன் வசந்தே கொலசை முத்தாராமன் கடைசி திருவிழா என்னது? சம்காரம். சம்காரம். திருச்செந்தூர் முருகனுடைய அந்த சூரம்பாடியுடைய கடைசி அம்சம் என்ன? சம்காரம். ஒவ்வொரு இறைவனும் ஒவ்வொரு தேவியும் சம்காரம் சம்காரம் சம்காரம். பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி இதே. தர்மத்தை பாதுகாக்க வேண்டும். தர்மத்தை பாதுகாப்பதற்காக நான் வருவேன், கவலைப்படாதே என்று பகவான் சொல்கிறார். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். அப்ப கடவுள் எங்கே இருக்கிறார்? கடவுள் எங்கே இருக்கிறார்? சிவப்பன் சுவாமி நமக்குள்ளே இருக்கிறார். அகம் அகம், நான் பிரம்மமாக இருக்கிறேன். அப்படியானால் தர்மத்தை பாதுகாக்க வேண்டியவர் யார்? அதர்மத்தை அழிக்க வேண்டியவர் யார்? நாம் 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 இந்துக்கள். இந்துக்கள் அதர்மத்தை அழிக்க வேண்டும். ஆகையால் தான் நாம் சொல்கிறோம், மயிலே மயிலே இறகு போடுறோம், மயில் போடாது. மயில் எந்த காலத்தில் போட்டு பிடிச்சு இழுக்கணும். பங்களாதேச இந்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அங்கே இந்துக்கள் சிறுபான்மை, அவர்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்படுகிறார்கள். இங்கே சிறுபான்மை சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், பிரியாணி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்துக்கள் அவங்க உட்கார்ந்து என்ன செய்யணும், சால்னா நல்லா இருக்கு அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம், வாய்க்கிற பிரியாணி நல்லா இருக்கு அப்படி சாப்பிட்டு. இந்துக்கள் இஸ்லாமத்தின் மீது போர் தொடுக்க வேண்டாம், இந்துக்கள் இஸ்லாத்தை வெறுக்க வேண்டாம், இஸ்லாத்தை ஒன்று செய்ய வேண்டாம், நீங்கள் தொட வேண்டாம், நீங்கள் பேச வேண்டாம், நீங்கள் பழக வேண்டாம், நீங்கள் அவன் கடைக்கு செல்ல வேண்டாம். ஆட்டம் கோஸ் உங்களுக்கு தான் தெரியும். ஒரே ஒரு செய்தி, காசில விஸ்வநாதர் கோயில்ல ஞானவாதி மசூதி இருக்கு. ஞானவாதி மசூதிக்குள்ள ஒரு ஞானவாதி கிணறு இருக்கு. கோர்ட் என்ன சொல்லிச்சு, நீங்க வீடியோ கொண்டுட்டு போய் அகழ்வாராய்ச்சி பண்ணுங்க சொன்னது கோர்ட். அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. அந்த தெப்பக்குளத்துக்குள்ள மசூதிக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருந்தது, ஞானவாதி கிணத்துக்குள்ள. அது பெரிய பேசு பொருளாச்சு. மசூதிக்குள்ள இருக்கக்கூடிய கிணத்துல சிவலிங்கமா? உடனே ஒரு ஹிந்து ஒரு பேராசிரியர், அது மசூதியில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் சுன்னத்து செய்யப்பட்ட சிவலிங்கமாக இருக்கும். சாஸ்தா உட்காருங்க, டீய போற குடிக்கலாம், சுன்னத்து செய்யப்பட்ட சிவலிங்கமாக இருக்கும், அது ஞானவாதி மசூதிக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஒருத்தன் சொன்னான். அவன் மேல கேஸ் போட்டாங்க, அவன் அரெஸ்ட் ஆகி உள்ள போயாச்சு. இத ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தது. நம்முடைய ஒரு கேமராக்களுக்கு முன்னால ஒரு விவாதம் இருக்குது. அந்த விவாதத்தில் பிஜேபியுடைய ஸ்போக்ஸ்மேன், கொள்கை பரப்பு செயலாளர் நூபுர் சர்மா அப்படி ஒரு அம்மா அந்த அந்த விவாதத்தில் கலந்துக்கிட்டாங்க. இப்பவும் ஒரு முஸ்லீம் அவர் சொன்னதை சொல்லி அந்த லிங்கம் சுன்னத்து செய்யப்பட்டது, அதனால அந்த லிங்கம் இஸ்லாமியருடைய லிங்கம் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த அம்மா, தேவையில்லாம பேசாத, நாக்க அறுத்துருவாய், நீ எங்க சிவலிங்கத்தை, நாங்கள் வழங்கக்கூடிய சிவலிங்கத்தை, இந்துக்களுடைய நம்பிக்கையை, இந்துக்களுடைய புள்ளத்தை, இந்துக்களுடைய கலாச்சாரத்தை, இந்துக்களுடைய கனவை நீ கேவலமா பேசுற. நான் உன்னுடைய மதத்தை பற்றி பேசுவேன், நபிகளை பற்றி பேசுவேன், நபி பாத்திமாவோட எப்படி இருந்தாருங்கிற செய்தியை நான் சொல்லி போடுவேன். தயவு செய்து அப்படி அப்படி நீங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நான் இது வலைதளத்தில் வந்தது. இந்த பிஜேபி தான் தெரியுமா உங்களுக்கு, டொபாக்கூர் பிஜேபி, தொடரடங்கி பிஜேபி, சர்வ எல்லா மதத்துக்கும் ஒண்ணு சிங்கி அடிக்கிற பிஜேபி. அந்த நூபர் சர்மாவை கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க. இந்த செய்தி வாட்ஸ்அப்ல வந்தது. ராஜஸ்தானத்தில் ஒரு டெய்லர் கன்யாலால் அப்படின்னு அவன் பேரு, அவன் என்ன செய்யறான், அந்த செய்தியை ஃபார்வேர்ட் பண்ணான். நல்லா இருக்கேன்னு சொல்லி ஒரு 100 பேருக்கு 150 பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவோம். நம்ம கூட நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் பண்றோம் இல்லையா, ஃபார்வேர்ட் பண்ணான். இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாள் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டேன் முஸ்லிம்கள். வாட்ஸ்அப்ல எவன் பார்ப்பான், அவனுக்கு படிக்கவே தெரியாது என்ன. அந்த வாட்ஸ்அப் எடுத்து பார்த்துட்டான். எவ்வளவு வருத்தம் பார்த்தாட்டே நம்ம முகமது நபியை பற்றி இந்த கன்னியாகுமரி டெய்லர் கடைக்காரன் மோசமா பேசிட்டான், அவரை தூக்கு நெல்லுங்கய்யா, ரெண்டா பேசிக்கலாம், தூர போடுங்க. கன்னியாகுமரி ஒருத்தர் இந்து முஸ்லிமாத்தை பற்றி பேசிட்டான் சார். ஐயப்பா சாமிய ஒரு ஒரு ஆவா என்ன மயில் அது சொல்லு, ஐயம் சாரி ஐயப்பா. நம்ம எவ்வளவு லட்சம் பேர் அங்க இருக்கோம், எவ்வளவு மாலை போட்டிருக்கோம், எத்தனை பேருக்கு சூடு வந்து சேகர் பாபுக்கும் மாலை போட்டுதான் சார் போறாரு. மாசத்துக்கு 3 தடவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
கோபம் வரல. ஆனா முஸ்லிமுக்கு கோபம் வந்துட்டு, அடடா அநியாயமா செலுத்தாங்க அவர் சொல்லி கன்னியாகுமரி தேவை கடையில் இருக்கும்போது அவரை வெட்டி கொண்டாங்க. கன்னியாகுமரி பாவம். அப்ப அந்த ஒரே கலவரம். ராஜஸ்தானத்தில் அவர் இருக்கக்கூடிய பகுதி அஜ்மீர் தர்கா இருக்கக்கூடிய பகுதி. அந்த மக்கள் எல்லாம் ராஜஸ்தானத்தில் உள்ள சேட்டு, அவங்கள பாவம், நல்லவர்கள், நியாயமானவர்கள், ஆன்மீகவாதிகள், அமைதியானவர்கள், அருமையானவர்கள், புத்திசாலிகள். புத்திசாலித்தனமா ஒரு திட்டம் போட்டான். அஜ்மீர் தர்காவை சுத்தி இருக்கக்கூடிய எந்த இந்துக்களையும் முஸ்லிம் வேலை பார்க்க கூடாது, அவளை வந்து வெளியே அனுப்பு. யாரும் முஸ்லிம்களில எந்த பொருளும் வாங்கக்கூடாது. சார் நமக்கு மண்டகாரனா அந்த கருப்பட்டி மிட்டாய் ஒவ்வொரு இடத்துல அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். தேன்குளம் சொல்லுவோம், சில இடத்துல திருப்பதினா லட்டு, இன்னொரு இடத்துல புட்டு, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒன்று. அதே மாதிரி அஜ்மீர் தர்காவோட சிறப்பான உணவு எதுவான ஜாங்கிரி, அதுதான் அந்த நல்ல சேல்ஸ். அஜ்மீர் தர்காவில் வரக்கூடியவங்க முஸ்லீம் இல்லை, ஏன்னா அஜ்மீர் தர்காவோ பள்ளிவாசல் இல்லை, அது சிவனுடைய கோயில். அதனால இந்துக்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு பையன் ஜாங்கிரி வாங்கல, ஒரு பையன் வியாபாரம் பண்ணல, முஸ்லிம்கள் யாரும் சாதனை வாங்கல. ஒரே ஒரு வாரம் ஸ்தம்பித்து விட்டது ராஜஸ்தானில் அந்த அஜ்மீர் இருக்கக்கூடிய பகுதிகள். அத்தனை பேர இஸ்லாமிய பெரியவங்க எல்லாம் வந்தாங்க. இனி எந்த பிரச்சனையும் இருக்காது, தயவு செய்து முன்ன மாதிரி நம்ம இருப்போம், நம்ம பாய் 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 பாயா சேர்ந்து இருப்போம், ஃப்ரெண்டா இருப்போம், அப்படி வந்து பேச வந்தான். இனி பத்வா கிடையாது, அவர்கள் நாங்க இஸ்லாத்தை விட்டு என்ன செய்வோம், நீக்கி வச்சிருவோம், அப்படி வந்து சொல்ல வந்தான். எப்போ வந்தா திடீர்னு ராஜஸ்தானத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சேட்டு பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டோம் குழுக்க லவ் ஜிகாத். ராஜஸ்தானத்தில் தூக்கிட்டு போனா ஒவ்வொருத்தே போய் கேட்டு பார்த்தா, போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி பார்த்தா, ஐயோ முஸ்லீம்கள்ட்ட நம்ம எப்படி சார் பாக்குறது, முஸ்லீம்கள்ட்ட போய் பிள்ளைய கூட்டிட்டு போனா காந்தியா கூட்டிட்டு வர முடியல. நவகாலிக படுகொலை நடக்கின்ற போது இந்துக்கள் எல்லாம் போயிட்டாங்க. இந்து பெண்கள் எல்லாம் மானபங்கப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, அள்ளிக்கொண்டு சென்று விட்டார்கள். நவகாலிகளே இந்து பெண்கள் எல்லாம் ஓட்டிக் கொண்டு சென்று விட்டார்கள், துருக்கப்பயன் சொல்லி காந்தியிடமே சொன்னாங்க. காந்தி மகா ஆத்மா காந்தி இல்லையா, அவரு நாமே பார்த்துட்டு கம்பெனி அங்க போறேன், போயிட்டு வந்து சொன்னார், நான் அங்க போனோம் பார்த்துருங்க, நீங்க சொன்ன வேதனை எனக்கு புரிந்தது. அவன் சில நியாயத்தை சொல்றான், அதை என்னால் கட்ட முடியல. என்ன நியாயம் தெரியுமா சார், எங்க மதத்தினுடைய அடிப்படையில, முஸ்லிம் மதத்தினுடைய அடிப்படையில ஒரு பொம்பளை இரவு முழுக்க எங்களோட தங்கிட்டானா ஆட்டோமேட்டிக்கா அவ முஸ்லீம் ஆயிட்டா. அதே மாதிரி நேற்று பகல கொண்டு வந்த பொம்பளை எல்லாம் எங்க கூட படுத்து உறங்கிட்டாங்க சார், அதனால அவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க. அவங்களை எப்படி நாங்க திருப்பி அனுப்ப முடியும் முஸ்லீம் பெண்களை? ராமகிருஷ்ணன் காந்தியால கேட்டுட்டு வந்து நியாயம் தானே பார்த்தியா அப்படி சொல்லாரா? ராஜஸ்தான் சேர்ந்து என்ன செய்யல, ஜமாத்துல சொல்லி பார்த்தான், ஒவ்வொருத்தையும் சொல்லி பார்த்தான். ஏன்னா ராஜஸ்தானத்துல சேட்டு தான் கடை, சேட்டு கடை போப்பு. அவன் இந்தியா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் அவங்களெல்லாம் பேச்சாகணும். அத்தனை வெளியேறி போயிட்டான். ஒரே நாள் காலையில் நடந்த சம்பவத்துக்கு மாலைக்குள்ள ஒரு முஸ்லீம் எங்க இல்ல, வியாபாரம் வேலையில ஒருத்தர் எல்லாரும் வீட்டுக்கு போய், அது எல்லாரும் வீட்டுக்கு போ. ஒரு பையன் போயிருக்கா, உங்க பையன் என் பிள்ளை தூக்கிட்டு போயிருக்கான், ஒரு பையன் இருக்க. ஒட்டுமொத்த ராஜஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சேர்த்து செய்வாங்க. இரவுக்குள்ள எங்க வந்து சேர்ந்த அந்த குட்டி அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்து, சார் அது சார் ஒற்றுமை, நீ ஒண்ணு செய்யல சார், அடிக்கண்டா சார், இஸ்லாமியர் அடிக்காத, இஸ்லாமியர் வாழ் கொண்டு போக வேண்டாம். இந்த அரசாங்கம் எல்லாம் கேடு கட்ட அரசாங்கம் ஒண்ணு முடிச்சு உள்ள போட்டுரும். ஏன்னா அவனுக்கு 2 பம்பு, ஏன்னா அவன் வந்து 10 மிளகாய் பத்தவன்,
நீ ஒத்தமலை வச்சுட்டு இருக்கக்கூடியவன், அதனால நீ சண்டைக்கு போகாதே. இந்துக்கள் சண்டைக்கு போக வேண்டாம். இந்துக்கள் விரதம் இருந்தால் போதும். வாய்க்கடையில எந்த பழக்கமும் வச்சுக்காத, பிரியாணி வாங்காத, புரோட்டா திங்காத, அங்க இருக்கக்கூடிய சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த பாபர் மசூதிக்கு போகாத. நீ அதை செய்ய, ஒவ்வொருத்தரும் 1000 பேருக்கு சொல்லு, மசூதிக்கு போகாத, மசூதிக்கு போகாத. பாபருக்கும் ஐயப்பனுக்கும் சம்பந்தம் இல்லை. அங்க இருக்கக்கூடிய நம்பூதிரியே சொல்லிட்டேன், நெல்சன். சோ நம்ம இதை செய்தா போதும் சார். பங்களாதேஷ் படுத்துற சார், இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் தலைவர்கள் எல்லாம் பங்களாதேஷ் அரசுக்கு சொல்றோம், நாங்கெல்லாம் அமைதியா இருக்கோம், பாரதத்தில் நாங்கள் சிறுபான்மை, பாரதத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் எந்திரிச்சு இந்து வேஷ்டியை மடிச்சு ஒரு திசையை நோக்கி சேர்ந்து பார்த்துதான் நாங்க இருக்க முடியாது. அதனால தயவு செய்து சிறுபான்மை இந்துக்களை ஒன்றும் செய்யாத அப்படி பங்களாதேஷுக்கு கடிதம் எழுதுறான். நம்ம என்ன ஒன்றும் செய்யல, ஒன்றும் செய்யாமலே இது நடக்கிறது சகோதரா. நாம் அத்தனை பேரும் வீர வர்ணனைத்தான் இந்துக்கள் அத்தனை பேரும். எந்த முஸ்லீம் அடிக்காத, எந்த முஸ்லீமும் ஏசாத முஸ்லீம் அவன் இருக்கட்டும் சார், அவன் இரு, நீ தொழுக பண்ணு, நீ சாப்பிடு, நீ அங்கே இரு. ஆனா உனக்கு எனக்கு எந்த உறவோ ஒட்டுமில்ல, உறவும் இல்லை. என் பைசாவில சல்லி காசு எனக்கு இல்லை என்று இந்துக்கள் 85% இருக்க இந்துக்கள் பாரதத்தில் முடிவெடுத்தால் சார், பாகிஸ்தானும் இல்லை, பங்களாதேஷும் இல்லை, அவ்வளவு நேரம் கன்வெர்ட் ஆகி இங்கே வந்துருவா சார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக இந்துக்கள் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அதுக்காக நம்ம அத்தனை பேரும் பணி செய்யணும். இந்த செய்தியை சொல்வதுதான் பங்களாதேஷ் இந்துக்களுடைய படுகொலை. அவர்கள் சிந்திய ரத்தம் வீண்போகக்கூடாது. பராசக்தி கேட்கிறார், என் குழந்தைகளுடைய ரத்தம் ஆறாக போகாது. அநியாயமாக அவமானப்படுத்தப்படுகிறார்களே, நியாயம் கேட்பது யார்? நியாயம் கேட்க வாருங்கள். இந்துவே வீழ்ச்சே, பராசக்தி கேட்கிறார். உங்க காதுல கேட்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் நம்ம இங்க வந்து நிச்சயிருக்கா, உட்கார வச்சிருக்கா. அதனால நாம் அத்தனை பேரும் தயாராக வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசபக்த சாதகா, உயிர் இருக்கிறது வரைக்கும் சத்தமா பாடுங்க. தேசபக்த சாதகா, கோவியில் படிக்கிறேன் வந்துதித்த வீரன்னு, விதிவகுக்கும் தீரன்னு. தேசபக்த சாதனா, கோவியில் படிக்கிறேன் வந்துதித்த வீரன்னு, விதிவகுக்கும் தீரன்னு. நெடுதுயர்ந்த பெருமலை கொடுமுடியில் ஆலயம், இடையராது செல்லுவாய், இறுதியிலே வெல்லுவாய். வலிக்குவிடும் பாதையில் வலியெங்கும் முற்புதல், விழிப்புடனே ஏகிடு, வழிகாட்டியாகிடு. கால்கள் கெஞ்சும் போதிலே, கால்கள் கெஞ்சும் போதிலே, கண்கவரும் சோலையே, ஓய்வெடுக்கும் எண்ணமோ உன்னை வந்து தீண்டுமோ. தேசபக்த சாதகா, கோவியில் படிக்கிறேன் வந்துதித்த வீரனே, விதி வகுக்கும் தீரனே. ஈடில்லாத நாடனே, இவ்வுலகம் போற்றிட தியாக தொண்டை தாயகம் காத்திடு. தேசபக்த சாதகா,
வேலியில் படைக்கவே வந்துளித்த வீரன்னு விதி வகுக்கும் தீரன்னு விதி வகுக்கும் தீரன்னு विश्व माता के विश्व माता के माता के माता के भारत माता के भारत माता के